ஏத்தி என்னமோ டெஸ்ட் இருக்கு, சீக்கிரம் காலேஜுக்கு போகணும்னு சொன்னவ இன்னும் எந்திரிக்கலையா? நைட்டு நம்மள எழுப்ப சொல்லிட்டு போனா, அதையே நம்ம மறந்துட்டோம். மணி இப்போ 7 ஆச்சு. 8 மணிக்கெல்லாம் காலேஜ். எப்போ கிளம்பி எப்போ போவாவ? இந்த இருக்கிற காலேஜுக்கு மேக்கப் போடவே 1 மணி நேரம் ஆக்கிடுவா. நம்மளும் வேலையில அப்படியே மறந்துட்டோம். சரி போய் எழுப்புவோம். இவளை பார், பொம்பளை பிள்ளையாட்டமா படுத்து கிடக்குற. ஒரு அடக்க உடக்கமே கிடையாது. இதெல்லாம் போற வீட்டுல என்ன வாங்க போது தெரியல. ஏண்டி சத்யா, சத்யா, எரும மாடு எப்படி தூங்குது பாரு. இந்த மாதிரி கூப்பிடலாம் ரொம்ப தப்பு. நம்ம விதத்துலதான் கூப்பிடணும் இவளை. சத்யா, இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? இப்ப கொரட்டை விட்டு நல்லா தூங்கிவிட்டு அப்புறம் நம்மள திட்டுறது. இதுக்கு ஒரே வழி இந்த தண்ணியை தெளிச்சு விடுறதான். இப்ப எதுக்குமா என்ன இப்படி தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுற? அப்படி என்ன ட்ரெயினை பிடிக்கிற வேலை எனக்கு இருக்கு? ஏண்டி, நீ தானே நேற்று முக்கியமான டெஸ்ட் இருக்கு, என்னை எழுப்பி விடுமா அப்படி இப்படின்னு நீ சொன்ன. மணி பார் 7 ஆகுது. 8 மணிக்கெல்லாம் காலேஜுக்கு போகணும். இன்னும் கிளம்பலையா நீ? அட ஆமா, முன்னாடி எழுப்பி விட வேண்டியதானேம்மா. உன்னை யாருமா இப்ப எழுப்பி விட சொன்னது? உன்கிட்ட சொன்னதுக்கு நான் சும்மா நானே எந்திரிச்சிருக்கலாம் போல. இருக்கும் வந்து எழுப்பி விட்டேன் பாரு, என்னையே சொல்லணும். அப்படியே தூங்குடின்னு விட்டுருக்கணும். சரி சரி, நீ தான் மூஞ்சில தண்ணியை ஊற்றி விட்டில, இதுவே குளிச்ச மாதிரி தான் இருக்கு. நான் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றேன். அடி பாவி மக்கா, என்னமோ நான் 10 நிமிஷம் குளிச்சுட்டு வரதுக்கே நீ என்ன குளியல் குளிக்கிற, காக்கா குளியல் அப்படி இப்படின்னு பேசிட்டு இத்தனையோண்டு தண்ணியில மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே கிளம்புறேங்கிறாளே காலேஜுக்கு. சரி, சரியான சோம்பேறி கழுதையா இருக்கும் போல இருக்கு அவங்க அப்பன மாதிரி. இந்த மனுஷன் வேற எங்க போனான்னு தெரியல. நைட்ல இருந்து ஆளையே காணா. யாரது? ஒருவேளை பிச்சைக்காரனா இருப்பானோ? சரி போய் பாப்போம். யாருப்பா? என்னையே தெரியலையாமா உனக்கு? அதெல்லாம் யாருன்னு தெரியல. போயிட்டு அப்புறமா வாங்க. காலையிலேயே வந்து நிப்பீங்க வீட்டுல. ஏமா பேபி, என் பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னைய நல்லா ஊத்து பாருமா, நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அண்ணே, சண்முக அண்ணே, என்னண்ணே இது கோலம்? எல்லாம் உன் புருஷன் தாப்பா. உன் புருஷன் காலங்காத்தாலே என்னை கூப்பிட்டா. என்னடான்னு எத்தனை வாட்டி தெரியுமா கேட்டேன். ஆனா அவன் காதுலே வாங்கலாமா. என்னைய தரன்னு இழுத்து கொண்டு போய் பஸ்ல விட்டுட்டு கோயில்ல கொண்டு போய் இறக்கி விட்டாமா. பின்ன என்ன, வெள்ளையா இருந்து அழகான முடிய மொட்டை அடிச்சு விட்டுட்டாமா. பாவி மனுஷா, எதுக்குன்னு அவர் இப்படி பண்ணி வச்சிருக்காரு? ஏனே, அதை கேட்டீங்களா நீங்க அவர்கிட்ட? கேட்டேமா. என்ன நீ சொன்னாரு? இதுக்கு முன்னாடி நீ வேற யாரையோ லவ் பண்றேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப என் பேபி எனக்கு தான்னு சொல்லி என்னால மொட்டை போட முடியாது. ஏன்னா என் மண்டையே மொட்டையா தான் இருக்கு. இதுல எங்க போய் நான் மொட்டை போடுறது? எனக்கு பதிலா நீ போடுற சண்முகம்னு சொல்லி என் தலையை கொண்டு போய் விட்டுட்டாமா மொட்டை அடிக்க. அப்படியானே? இவரை ஏனே நீங்க சும்மாவா விட்டீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? ஃப்ரெண்டா போயிட்டானே, அதனால அமைதியா விட்டுட்டேன். உன்கிட்ட வந்து சொன்னா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்குமேனதான் உன்கிட்ட வந்து சொன்னேம்மா. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சண்முகனே, அவர் பண்ணதை மனசுல வச்சுக்காதீங்க. எனக்காக அவரை மன்னிச்சிருங்கண்ணே. பரவாயில்லம்மா, உன் மேல இந்த அளவுக்கு அவன் அன்பு வச்சிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. அண்ணன் என்ன என் முடிய விட்டுருந்தா கொஞ்சம் பரவாயில்லமா இருந்திருக்கும். பரவாயில்ல, தங்கச்சிக்காக முடிய விட்டேன்னு நினைச்சுக்கிறேன். நான் அப்படியே கிளம்புறேம்மா. வீட்டுக்கு ஏன் பொண்டாட்டிக்கிட்ட போய் என்ன திட்டு வாங்க போறேன்னு தெரியல. அக்கா கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. சரிம்மா, நான் வரேன். இந்த மனுஷன் இருந்துக்கிட்டு என் உயிரை வாங்கினதும் பத்தாம எல்லாருமே வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அப்ப தேவையா மொட்டை பொண்ணுன்னு? வரட்டு வீட்டுக்கு, அப்புறம் இருக்கு கச்சேரி அந்த ஆளுக்கு. காலேஜுக்கு கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டேன்டி. அம்மா தோசை ஊத்துனா போய் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான்.
என்னது இன்னைக்கு தோசையா? ஆமாண்டி, அம்மா அப்படிதான் சொல்லிட்டு போச்சு. தோசை ஊற்றவே வராது அம்மாவுக்கு, இன்னைக்கு தோசை வேற போடுதா. இன்னைக்கு கிளம்புன மாதிரி தான் காலேஜுக்கு. எப்போதுமா அப்படி இருக்கு. என்னைக்காவது தோசை நல்லா வரும்ல, அன்னைக்கு நாள் இன்னைக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம போய் சாப்பிட போவோம். ஏய், தோசை ஊற்றிட்டு சாப்பிட வாங்கடி. பார், 6 மணி அடிச்சாச்சு, வா போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு என்னென்ன கூத்து நடக்க போதோ என்னென்ன சொல்ல போதோ தெரியல. சரி, எத்தனை வருஷம் ஆச்சு இந்த தோசையை மட்டும் சுடவே முடியல. எப்படி சுட்டாலும் இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு வருது. வரவழக திட்ட போறாள் என்னைய. மா, நாங்கள் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கோம். தோசை ரெடியா இல்லையா? இவளுக்கு வேற வந்துட்டாளுங்களா? இதோ எடுத்துட்டு வரேன் இரு. இதை கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா என்னை திட்டுவாளுக. ஏதாவது சொல்லிதான் சமாளிக்கிறேன். மா, சீக்கிரம் கொண்டு வாம்மா, காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல. இங்க பாரு, உனக்கு புதுவிதமான தோசை கொண்டு வந்திருக்கேன். என்ன புதுவிதமான தோசையா? ஆமா ஆமா, இத பார்த்தோன்னே நீ என்ன இமேஜ்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது என்னன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ABCD அந்த மாதிரிலாம் தோசை ஊற்றி கொடுப்பாங்கல்ல. ஆமா, அது மாதிரி நான் உனக்கு உன் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்தியா மேப்பு, ஆஸ்திரேலியா மேப்பு அந்த மாதிரி தோசை ஊற்றிருக்கேன். என்ன? அதான் சொல்கிறேன்ல, உனக்கு இந்தியா மேப் மாதிரி ஒன்று செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். அந்த ஊர் எந்த ஊருன்னு நீ கண்டுபிடிச்சி அம்மாட்ட சொல்லிட்டு நீ சாப்பிடு, சரியா? என்ன அம்மா திடீர்னு படிப்பு சம்மந்தமாலாம் கேட்குது? நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதே. இதெல்லாம் சொல்லலாம்னா நம்ம ஒழுங்காக படிக்கலன்னு நினச்சிக்குமோ? எப்படியோ அவளுக்கு இந்த மாதிரி சொல்லியாவது நம்ம தோசையை ஊற்றி கொடுத்துடணும். பிஞ்ச தோசையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சேப்பை சொல்லி தள்ளி விட்டுறணும். என்னடி, ஓகேவா? இந்த கேம் விளையாடலாமா நம்ம? இருமா, நான் அனிதாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவளையும் சேர்த்து வச்சு நம்ம 3 பேருமா கேம் விளையாடலாமா? சரி சரி, நான் தோசையை சுட்டு வைக்கிறேன், நீ அனிதாவை போய் கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா. ஒருவேளை பயந்துக்கிட்டு ஓடுறாளோ? சரி, அவளும் வரட்டும். இப்படியே சொல்லி சமாளிச்சு தோசையை நல்லா சுட்டு வச்சிட வேண்டியதான். அடுத்த தோசையை போடுவோம். என்னடியாச்சு? என்ன எதுக்கு இப்ப தரன்னு இழுத்துட்டு வந்த? அனிதா, உனக்கு ஒன்று விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். என்ன விஷயம்னு சொல்லு. இல்லடி, அம்மா திடீர்னு என்ன பண்ணுச்சு? இல்லடி, நான் உனக்கு தோசை சுட்டு தரேன். சின்ன பிள்ளைங்களுக்கு ABC சுடுற மாதிரி உனக்கு இந்தியா மேப்பு, ஆஸ்திரேலியா மேப்பு மாதிரி தோசை சுட்டு தரேன். அது நீ எந்த நாடுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுதுடி. என்ன? பாத்தியா எப்படி சாக்காகிற? கேட்ட எனக்கு எப்படி இருந்திருக்கும்? உனக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்கும். எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுடி. அட நீ வேற, எனக்கும் ஒன்றுமே தெரியாது. நானே காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா என்ன? இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது இப்போ? நீ அமைதியாரு. என்னதான் அப்படி தோசை கொண்டு வருதுன்னு நானும் பார்க்குறேன். அட நீ வேறடி, ஆல்ரெடி ஒரு தோசையை சுட்டு கொண்டு வந்து வச்சிருக்கு பாரு டேபிளில் தான். அது எந்த ஊர் எந்த நாடுன்னு நான் கண்டுபிடிக்கணுமா? ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம காலேஜில் சொல்லியே தரல. சொல்லி கொடுத்தாலாவது பரவாயில்ல. சொல்லி கொடுக்காத சப்ஜெக்ட்லேருந்து தான் அம்மா கேட்டால் என்ன பண்ணுறது? காலேஜில் சொல்லித்தராங்களோ சொல்லித்தரலையோ, அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்லலை, அவ்வளோதான். ஒன்றுமே படிக்கலை, தத்தி அது இதுன்னு திட்ட ஆரம்பிச்சிடும். தேவையா நம்மளுக்கு? சரி, நான் அந்த தோசையை நான் பார்த்துட்டு வரேன். இந்த இருக்கு பாரு. என்னது இது? ஏதோ காக்கா தட்டில் எச்சம் போட்ட மாதிரி கிடக்குது. இது தோசை தானா இல்லை வேற எதுவுமா? ஏண்டி, நீ என்ன இவ்வளோ வளர்ந்துருக்கிய, இது கூட உனக்கு தெரியல? ஏன் அனிதா, உனக்கு எந்த நாடுன்னு தெரிஞ்சிருச்சா என்ன? எந்த நாடு எந்த மண்ணாங்கட்டியும் இல்லை. பின்ன அம்மா பிஞ்ச தோசையை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு பிட்டை போட்டிருக்கு. இதுக்கு நீ இப்படி பயந்துட்டு கிடக்குற. ஓ அப்படியா செய்தி? இன்னைக்கு அம்மா வரட்டும், வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் அம்மா படிக்கவே இல்லை, 2ஆம் கிளாஸ் ஃபெயில். அதுவும் அது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கௌச்சவாக இருக்குடி. இன்னைக்கு வரட்டும், அந்த அம்மாவுக்கு இருக்கு. பிஞ்ச தோசையை கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் உனக்கு சின்ன பிள்ளை மாதிரி மேப் வரைஞ்சி தரேன், அது வரைஞ்சி தரேன். உன் கைவண்ணத்தெல்லாம் தோசை மாவுலையா காட்டுவ? வரட்டும், இவளுக்கு இருக்கு இன்னைக்கு. சின்ன பொண்ணு, என்ன? நான் கொடுத்த தோசை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? இது பெரிய கம்ப சுத்திரமா? வா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது கண்டுபிடிச்சிட்டியா? என் தங்கம், நீ நல்லா படிக்கிறேன்னு எனக்கு இதை வச்சு நல்லா தெரியுதுடி. எந்த நாடு இது? இந்திய மத்திய தேசிய பெருங்கடல். என்னடி, அப்படி ஒரு இடமே இல்லையே.
ம், நீ அந்த மாதிரி ஒரு தோசையை சுட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நினச்சியா? உனக்கு தோசை சுட வருமா வராதா? எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா நீ? உனக்கு தோசை சுட வரல, தோசை பிஞ்சு தான் வருது அப்படின்னா இட்லி கழுதையை போட வேண்டியதானே, சாப்பிட்டு கிளம்பியிருப்போம்ல. இதில் இவங்க வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி ஏபிசிடி அந்த மாதிரி எனக்கு சுட்டு தராங்களாம்மா. இல்லடி, நான் எப்படி சுட்டாலும் தோசை ஒழுங்காகவே வரமாட்டேங்குது. அதனால் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் நான் அப்படி சுட்டேன். இன்னமேட்டு நான் ஒழுங்காக சுட்டு தரேன், சரியா? தோசையும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம், ஒழுங்காக எடுத்துகிட்டு போமா. யாருக்கிட்ட? இந்த சின்ன பொண்ணுக்கிட்டே வா.